இப்போது நாம் பார்க்க போவது எல்லோ படத்தின் திரை விமர்சனம். எல்லோ படத்தில் பூர்ணிமா ரவி, வைபவ் முருகேசன், கிருஷ்ணமூர்த்தி, டெல்லி கணேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிரசாந்த் ரங்கசாமி இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். ஆனந்த் காஷிநாத் இந்த படத்தை இசையமைத்திருக்கிறார். அபி அத்வை ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஹரி மகாதேவன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பூர்ணிமா ரவியும் வைபவ் முருகேசனும் ஐடியில் வேலை செய்கிறவங்க. ஆனால் அவர்கள் சில காரணங்களுக்காக விடுமுறையில் எடுத்துக்கொண்டு அப்படியே கோயம்புத்தூர் மூணார், கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார்கள். அவருடைய நினைவலைகள் தான் இந்த படம். அதாவது நாம் ஒரு வாழ்க்கையில் இதையெல்லாம் தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்காம, வாழ்கிற போதே இளமையிலேயே நாம் சில விஷயங்களை அனுபவப்படுத்த வேண்டும். அதாவது நம்ம இதயத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கும் அந்த நினைவுகள். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது காதலிப்பவர்களும் சரி, காதலித்தவர்களும் சரி, திருமணம் செய்துள்ளவரும் சரி, காதல் என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, இதை நல்லா அழகாக காமிச்சிருக்காரு டைரக்டர். அதனால் அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லை, அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. நாம் இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றே தோன்ற வைக்கிறது. மூணார்லாம் அருமையாக படம் பிடிச்சிருக்காரு கேமராமேன். அவருக்கு நமது பாராட்டு. அதேமாதிரி பச்சை பசேல் இடம். ஒரு தோழியும் தோழனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் தனியாக தான், 2 பேரும் ஒன்றா தான் தங்குறாங்க, ஒன்றா தான் போகிறாங்க. ஆனால் காதல் உடனே வரவில்லை. ஒருவரை அறிந்து புரிந்து தெரிந்து அதற்கு பிறகு காதல் வருகிறது. என்னங்க படத்தில் காதலர்களை சேர்த்து வைக்கவில்லையே என்று கேட்டேன். அது உங்கள் முடிவுக்கு விட்டுருக்கலாம் சார். அதாவது காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லையே அப்படியே புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். இந்த அனுபவத்தை, நான் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும். இந்த காதலிக்க துடிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டூர் போய் ஒருவரை தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம்ங்கிறதான் கதை. அருமையாக பண்ணிக்கலாம். எல்லாம் புதுமுகங்கள். பூர்ணிமா ரவியும் வைபவ் முருகேசனும் அருமையாக நடிச்சிருக்காங்க. புதியவர்கள். அதுவும் வைபவ் முருகேசன் இப்போ தான் முதல் தடவையாக கேமரா பார்க்குறாரு பொழுது பிரமாதமாக பண்ணியிருக்காரு. புதுமுகங்கள் நம்முடைய மனதிலே அப்படியே இருக்க வைக்கிறது. சில ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், அந்த ஃப்ரெண்ட்ஸில் எப்படி பழகுறாங்க. அதேமாரி காதலில் 2 காதலர்கள் இருக்காங்க. முத்தமிட்டு கொள்கிறார்கள். அப்போ நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு முத்தம்லாம் லிப்லாக் கொடுக்குறாங்கன்னு. இல்லை சார், இப்போல்லாம் லவ்வில் லிப்லாக்குங்கிறது ரொம்ப சாதாரணம் சார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார். ஏன்னா அப்டேட் பசங்க அப்படி தான் இருக்காங்க. காதலிப்பவர்கள் ரொம்ப அடிக்கடி முத்தம் கொடுத்து கொள்கிறார்கள். அதை தவறாகவும் யாரும் கருதவில்லை. அந்த மாதிரி இருக்குது. ஒரு அதாவது நண்பர்களின் சுற்றுலாவாக தொடங்கி காதலில் முடிகிறது கதை. இது இந்த படத்தை பார்த்தா தான் அந்த உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உணர்வுகளின் பிரதிபலிப்பு என்னை மிகவும் பாதித்த படங்களில் ஒன்று இது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால் கேரண்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் படத்துக்கு போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அட்டகாசமான படம் எல்லோ. தியேட்டரில் போய் பார்த்து சந்தோஷம் அடையுங்கள். பைல்வான் பார்வையில் எல்லோ படத்துக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.